காலனி ஆதிக்கத்திலிருந்து பல நாடுகள் சுதந்திரம் வாங்கி இப்ப பல வருஷங்கள் ஆச்சு. ஆனா பாருங்க, வறுமை, ஊழல், அரசியல் குழப்பம்னு சில பிரச்சனைகள் மட்டும் இன்னும் தீரவே இல்ல. ஏன் இப்படி நடக்குது? இன்னைக்கு நாம இந்த ஆழமான கேள்விக்கான ஒரு முக்கியமான கோட்பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த கேள்வியை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாட்டுக்கு அரசியல் சுதந்திரம் கிடைச்சதும் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்னு தானே நம்ம பொதுவா நினைப்போம். ஆனா உண்மையில என்ன நடக்குது? பல நாடுகள்ல அதே பழைய அதிகார சண்டை, பொருளாதார சிக்கல்னு தொடர்ந்துட்டே இருக்கு. இதுக்கு உண்மையான காரணம் என்னவா இருக்கும்? இதுக்கான பதில் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1972ல வந்த ஒரு தியரியில இருக்கு. ஆச்சரியமா இருக்குல்ல? அந்த தியரி இன்னைக்கும் பல நாடுகளோட நிலைமைய புரிஞ்சுக்க நமக்கு ஒரு கண்ணாடி மாதிரி உதவுது. அந்த கோட்பாடு தான் பின்காலனித்துவ அரசு. சரி, இதை யாரு உருவாக்குனாங்க? இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு இப்போ விரிவா பார்க்கலாம். இந்த கோட்பாட்டை நமக்கு அறிமுகப்படுத்தினவர் ஹம்சா அலவி. இவர் பாகிஸ்தானைச் சேர்ந்த ஒரு முக்கியமான சமூகவியலாளர். பொருளாதாரம், அரசியல்னு பல துறைகள்ல ஆழமான பார்வை கொண்டவர். 1972ல நியூ லெஃப்ட் ரிவ்யூ அப்படின்ற ஒரு பிரபலமான பத்திரிகையில ஒரு கட்டுரை எழுதினாரு. அதோட தலைப்பு தான் பின்காலனித்துவ சமூகங்களில் அரசு, பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ். இதுல தான் அவரோட சிந்தனையை முதன்முறையா முழுசா விளக்கியிருந்தாரு. அப்போ இந்த பின்காலனித்துவ அரசுனா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு நாடு அரசியல் சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமும் அவங்களோட பழைய காலனி ஆட்சியாளர்கள், அதாவது மக்களை கண்ட்ரோல் பண்றதுக்காக செட் பண்ணின அந்த பவர்ஃபுல்லான மிலிட்டரி அரசாங்க கட்டமைப்புகள் இருக்கு இல்லையா, அதை அப்படியே எடுத்துக்கிட்டு இன்னும் ஸ்ட்ராங் பண்றது தான். அதாவது ஆட்சி தான் மாறுச்சே தவிர அந்த ஆட்சியை இயக்குற மிஷின் மாறவே இல்லை. இதுதான் விஷயமே. சரி, இந்த கோட்பாட்டின்படி ஒரு பின்காலனித்துவ அரசோட முக்கியமான குணாதிசயங்கள் என்னென்ன? ஹம்சா அலவி 3 முக்கியமான பண்புகளை பத்தி சொல்றாரு. வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். மற்றும் ரொம்ப முக்கியமான பண்பு, மரபுரிமையா கிடைச்ச அரசு இயந்திரம். அதாவது காலனி ஆட்சியாளர்கள் விட்டுட்டு போன அந்த இராணுவம், அந்த அதிகார வர்க்கம்னு சொல்ற பெரிய சிஸ்டத்தை அப்படியே தனதாக்கிக்கிறது. இங்க பாருங்க, இந்த ஒப்பீடு இதை தெளிவா காட்டுது. காலனி ஆட்சியில மிலிட்டரியும் அரசாங்க அதிகாரிகளும் மக்களை கண்ட்ரோல் பண்ணா பயங்கர பவர்ஃபுல்லா இருந்தாங்க. அரசியல் கட்சிகள் ரொம்ப பலவீனமா இருந்துச்சு. சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமும் அதே பவர்ஃபுல்லான மிலிட்டரியும் அதிகார வர்க்கமும் தொடர்ந்துச்சு. ஆனா புதுசா வந்த அரசியல் கட்சிகள் இந்த அரசு இயந்திரத்தை விட வீக்காவே இருந்துச்சு. இதனால என்ன ஆகுதுன்னா, மக்களுக்காக வேலை செய்ய வேண்டிய அரசியல்வாதிகள் இந்த பவர்ஃபுல்லான சிஸ்டம்களை அனுசரிச்சு போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. இந்த பேலன்ஸ் இல்லாத நிலைமை 2வது பண்புக்கு வழிவகுக்குது. அதுதான் உடையக்கூடிய ஜனநாயகம். அரசு இயந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்புகள் பலவீனமாகிடுது. அதனால ஜனநாயகத்தோட வேர்கள் ஆழமா போக முடியாம போயிடுது. இதோட விளைவு இராணுவ புரட்சிகள், சர்வாதிகார ஆட்சின்னு இந்த நாடுகள்ல சகஜமாயிடுது. இராணுவ புரட்சி நடக்கும்போது என்னாகும்? மக்களோட அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படும். நாட்டோட பட்ஜெட்ல படிப்பு, சுகாதாரத்தை விட மிலிட்டரிக்கு தான் அதிகமா பணம் போகும். இது ஒரு நாட்டோட நீண்டகால வளர்ச்சியை ரொம்பவே பாதிக்கும். உதாரணத்துக்கு, ஹம்சா அலவி சொன்ன மாதிரியே பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல பல தடவை இராணுவ ஆட்சி வந்திருக்கு. ஆனா அதே மாதிரி காலனி பின்னணி கொண்ட இந்தியா, இலங்கை போன்ற நாடுகள்ல சவால்கள் இருந்தாலும் ஜனநாயக கட்டமைப்பு தொடர்ந்து நிலைச்சு நிக்குது. இது என்ன காட்டுதுன்னா, இந்த தியரி எல்லா நாட்டுக்கும் ஒரே மாதிரி பொருந்தாது. ஆனா ஒரு முக்கியமான பார்வையை நமக்கு தருது. 3வது பண்பு, அரசியல் கட்டமைப்பை தாண்டி நம்ம சமுதாயத்து மேல ஏற்படுற தாக்கம். அதாவது உள்நாட்டு கலாச்சாரத்தோட சிதைவு. இது ரொம்ப மெதுவா ஆனா ஆழமா நடக்கிற ஒரு மாற்றம். காலனி ஆட்சியாளர்கள் அவங்களோட அரசியல், பொருளாதாரம், கல்வி முறை, கலாச்சாரம்னு எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்தாங்க. சுதந்திரத்துக்கு பிறகும் இந்த ஐரோப்பிய மாதிரிகள் தான் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்துது. இதனால என்ன ஆகுது? நம்ம தாய்மொழியில இருக்கிற அறிவு புதையலெல்லாம் ஓரங்கட்டப்பட்டு ஆங்கில வழிக்கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. நம்மளோட பாரம்பரிய விவசாய முறைகளை விட மேற்கத்திய தொழில்மயமாக்கப்பட்ட முறைகள் தான் பெஸ்ட்னு சொல்லப்படுது. இதனால ஒரு நாட்டோட சுய அடையாளமே கொஞ்சம் கொஞ்சமா வழிவிழந்து போகுது. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல இருந்து ஒன்னு நல்ல புரியுது. காலனித்துவங்கிறது ஏதோ ஒரு வரலாற்று நிகழ்வு மட்டும் இல்ல. அது இன்னைக்கும் நம்ம அரசியல், சமூகம்னு எல்லாத்துலயும் தொடர்ந்துட்டு இருக்கிற ஒரு மரபு. இந்த முழு பகுப்பாய்வோட மையப்புள்ளி இதுதான். அரசியல் சுதந்திரம் கிடைச்சதுனால மட்டுமே அந்த காலனித்துவ கட்டமைப்பு தானா அழிஞ்சிடல. அது வேற வேற ரூபத்துல தொடர்ந்து செயல்பட்டு நம்மளோட நிகழ்காலத்தை வடிவமைச்சுக்கிட்டே இருக்கு. இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, 1, ஒரு நாட்டோட இராணுவம் மற்றும் அதிகார வர்க்கம் பெரும்பாலும் காலனித்துவத்தோட நேரடி மரபுரிமை. 2, இந்த மாதிரி அதிவளர்ச்சி அடைஞ்ச அரசு இயந்திரம் ஜனநாயக அமைப்புகளை ஓவர்டேக் பண்ணிட வாய்ப்பு இருக்கு.
3 இந்த மரபோட தாக்கம் ஆசியா, ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கான்னு உலகம் முழுக்க அரசியல், பொருளாதாரம், கலாச்சாரத்துல இன்னைக்கும் தெரியுது. ஆக ஹம்சா அலவியோட இந்த 50 வருஷ பழைய தியரி இன்னைக்கு உலகத்துல இருக்கிற பல நாடுகளோட பிரச்சனைகளை புரிஞ்சிக்க ஒரு பவர்ஃபுல்லான கருவியா நமக்கு உதவுது. இது வெறும் கடந்த காலத்தை பத்தி மட்டும் பேசல, இது நிகழ்காலத்தை புரிஞ்சிக்கிற ஒரு சாவி. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த அலசல முடிச்சுக்கலாம். இவ்ளோ ஆழமா வேரூன்றி இருக்கிற இந்த காலனித்துவ மரபோட நிழல்ல இருந்து ஒரு நாடு எப்போவாச்சும் முழுமையா வெளியே வர முடியுமா? அப்படி வரணும்னா என்ன செய்யணும்? யோசிச்சு பாருங்க.